Hi students, welcome to நம்ம tuition 9th max exercise 1.3ல 4th sum பார்க்கலாம். Let u equal to 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. A வந்து 1, 3, 5, 7. B 0, 2, 3, 5, 7. Find the following sets. மொத்தம் 8 subdivisions இருக்கு. One by one பார்க்கலாம். A dash, B dash, A dash union B dash, A dash intersection B dash, A union B whole dash, A intersection B whole dash, A dash whole dash, B dash whole dash. இப்போ இது ஒன் பை ஒன் என்னன்றதை பார்க்கலாம். கிவன் டேட்டா என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. யூவோட வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஏவோடது எழுதிக்கோங்க. பியோடது எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன? யூ மைனஸ் ஏ பண்ணணும். அப்போ யூவோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் ஏவோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. என்ன ரெண்டுமே சேமா இருக்குன்னா 1 3 5 7 ரெண்டுத்துலயுமே 1 3 5 7 சேமா இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இருக்கு? 0 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு. அதை எடுத்து எழுதிக்கோங்க. இதுதான் ஏ டேஷோட ஆன்சர். இப்ப பி டேஷ் பாருங்க. யூ மைனஸ் பி பண்ணணும். யூ செட் எழுதிக்கோங்க. மைனஸ் பியோட செட் எழுதிக்கோங்க. என்ன சேமா இருக்கோ கேன்சல் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு? 1 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு. அதை எடுத்து எழுதிக்கோங்க. இதுதான் பி டேஷோட ஆன்சர். இப்ப தேர்ட் பாருங்க. ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். அப்ப என்ன பண்ணலாம்? ஏ டேஷோட ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. யூனியன் போட்டு பி டேஷோட ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. யூனியன் என்ன பண்ணணும்? கம்பைன் பண்ணி எழுதணும். அப்போ 0 2 4 6 அப்படியே எழுதிக்கிட்டு ரிமைனிங் என்ன இருக்கீங்க? 1 4 6 இருக்கா? இங்க ஆல்ரெடி 4 6 இருக்கிறதுனால நான் வெறும் 1 மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ ஃபோர்த் பாருங்க. ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். அப்ப என்ன பண்ணும்? ஏ டேஷோட வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். இன்டர்செக்ஷன் பி டேஷோட எழுதிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? இன்டர்செக்ஷனா சேமா என்ன இருக்குன்னு பார்க்கணும். 4 6 தான் சேமா இருக்கு. இதுலயும் 4 6 இருக்கு, இதுலயும் 4 6 இருக்கு. அப்போ அதுதான் ஆன்சர். ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷோட ஆன்சர் வந்து 4,6. இப்போ ஃபிஃப்த் பாருங்க. ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். அதோட ஃபார்முலா என்ன? யூ மைனஸ் ஏ யூனியன் பி. ஃபர்ஸ்ட் நீங்க ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பினா ஏவோட வேல்யூ, ஏவோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. யூனியன் பியோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. கம்பைன் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த செட்ல இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. செகண்ட் இந்த செட்ல 0 இருக்கு எழுதிக்கோங்க. 2 இருக்கு எழுதிக்கோங்க. 3ம் 5ம் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் எழுதல. ஒன்ஸ் எழுதுனா போதும். இப்போ ஏ யூனியன் பி டேஷ் என்ன ஃபார்முலா? யூ மைனஸ் ஏ யூனியன் பி. அப்ப யூவோட செட் எடுத்து எழுதிக்கணும். மைனஸ் ஏ யூனியன் பிக்கு நம்ம என்ன ஆன்சர் வந்ததோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் என்ன பண்ணும்? ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இருக்கு? 4ம் 6ம் தான் இருக்கு. அதுதான் ஆன்சர். A union B whole dash equal to 4,6. இப்போ 6th பாருங்க. A intersection B whole dash. அதோட ஃபார்முலா என்ன? U minus A intersection B. A intersection B னா A ஓட செட் எழுதிக்கோங்க. intersection B ஓட செட் எழுதிக்கோங்க. intersection னா சேமா என்ன இருக்குன்னு பாருங்க. 3 5 7 தான் சேமா இருக்கு. இங்கேயும் 3 5 7 இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? சேமா இருக்கிற வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ்னா யூவால மைனஸ் பண்ணணும். அப்போ யூவோட செட் எழுதிட்டு மைனஸ் போட்டுட்டு இங்க என்ன ஏ இன்டர்செக்ஷன் பி ஆன்சர் வந்ததோ அதை எழுதிக்கணும். கேன்சல் பண்ணணும். 3 5 7 தான் சேமா இருக்கு. பேலன்ஸ் என்ன இருக்கு? 0 1 2 4 6 இதுதான் பேலன்ஸ் இருக்கு. நீங்க அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ஏ டேஷ் ஹோல் டேஷ் பாருங்க. அதோட ஃபார்முலா என்ன? யூ மைனஸ் ஏ டேஷ். இப்போ யூவோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் ஏ டேஷ் என்னது? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிருப்போம். அந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் என்ன பண்ணோம்? ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இருக்கு? 1 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ பி டேஷ் ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூ மைனஸ் பி டேஷ். அப்போ யூவோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் பி டேஷ் கண்டுபிடிச்சொல்லி அந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. என்னெல்லாம் கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இருக்கு? 0 2 3 5 7 இதுதான் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர். ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபாலோயிங் செட்ஸ். P ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. 2, 3, 5, 7, 11. Q ஓடது என்ன? 1, 3, 5, 11. சொல்யூஷன் பார்க்கலாம். சிமெட்ரிக் டிஃபரன்ஸோட ஃபார்முலா என்னன்னா P del Q. இதோட நேம் வந்து டெல். P del Q equal to P minus Q union Q minus P. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இந்த பிராக்கெட் ரெண்டுத்தையுமே யூனியன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் P மைனஸ் கியூனா பியோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் கியூவோட எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ என்ன சேமா இருக்குன்றத பார்த்து கேன்சல் பண்ணுங்க. 3 5 11 தான் சேமா இருக்கு. அதை கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இருக்கு? 2 இருக்கு, 7 இருக்கு. அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ Q மைனஸ் Pனா Qவோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் Pயோட எழுதிக்கோங்க. என்ன சேமா இருக்கு? 3 5 11 கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இருக்கு? 1 மட்டும் தான் இருக்கு. அதை எடுத்து எழுதிக்கோங்க.
இப்போ ஃபார்முலா அகைன் எழுதிக்கோங்க. P del Q equal to P minus Q union Q minus P. வந்த ஆன்சர் என்ன 2,7 யூனியன் 1. இது ரெண்டு யூனியன் என்ன பண்ணோம், ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறோம் இல்லையா, 1 2 7. இதுதான் ஃபைனல் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. R equal to L, M, N, O, P. S வந்து J, L, N, Q. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து இவங்க கொடுத்துருக்க எலிமெண்ட்ஸை பொறுத்து XYனா XYன்னு மாற்றணும், ஏபினா ஏபின்னு மாற்றணும். ஃபர்ஸ்ட் செம் வந்து PQன்றதுனால P del Qன்னு போட்டேன். இப்போ இங்கே RS இருக்கிறதுனால R del Sன்னு போட்டிருக்கேன். R மைனஸ் S யூனியன் S மைனஸ் R. ரொம்ப ஈஸி தான். இதால இதை மைனஸ் பண்ணுறீங்க, யூனியன் போட்டு இதால இதை மைனஸ் பண்ணுறோம். அது என்ன எலிமெண்ட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ R மைனஸ் எஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. LMNOP மைனஸ் எஸ்ஸோடது JLNQ. என்ன சேமா இருக்கோ கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இருக்கு, M இருக்கு, O இருக்கு, P இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ எஸ் மைனஸ் ஆர்னா எஸ்ஸோட செட் எழுதிக்கோங்க, மைனஸ் ஆரோட செட் எழுதிக்கோங்க. என்னெல்லாம் சேமா இருக்கோ கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இருக்கு, J இருக்கு, Q இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ஃபார்முலா என்ன, R del S equal to R minus S யூனியன் S மைனஸ் R. இதோட ஆன்சர் என்ன, MOP யூனியன் S மைனஸ் ஆரோட ஆன்சர் என்ன, JQ. யூனியன் என்ன பண்ணணும், கம்பைன் பண்ணி எழுதணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. செகண்ட் செட்ல JQ இருக்கு, இங்க JQ இல்ல, அப்போ நீங்க அந்த JQயும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. X வந்து 5 6 7, Y வந்து 5 7 9 10. இப்போ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன, X del Y. இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து தான் நீங்க மாத்தி எழுத போறீங்க. X del Y equal to X minus Y யூனியன் Y minus X. X minus Yனா Xோட செட் எடுத்து எழுதிக்கிட்டு மைனஸ் Yயோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. என்ன காமனா இருக்கு, 5 7 வந்து இருக்கு, கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. 6 மட்டும் தான் இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ Y minus Xனா ஒய்யோட செட் எடுத்து எழுதிக்கோங்க, மைனஸ் எக்ஸோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. என்னெல்லாம் சேமா இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கு, 9 இருக்கு, 10 இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ஃபார்முலா என்ன, எக்ஸ் டெல் ஒய் ஈக்குவல் டு, நான் ஃபார்முலா இங்க ஸ்கிப் பண்ணிட்டேன், நீங்க எக்ஸ் டெல் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய்யோட ஆன்சர் என்ன 6, அதை போட்டுக்கோங்க, யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸோட ஆன்சர் என்ன 9, 10. யூனியன்னா என்ன பண்ணணும், சேர்த்து எழுதணும். அப்போ 6 9 10 கம்பைன் பண்ணி எழுதணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.